சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா கமர்ஷியலா ரெசிடென்ஷியல் கான்டாக்ட் akermit.com 9384915181. இந்த 2026 தேர்தல்களும் சும்மா பரபரப்பா இருக்கிற இந்த சூழல்ல தேர்தல் அறிக்கைகள் எல்லாத்தையும் அள்ளி கொட்டியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா. அதுல ரொம்ப முக்கியமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வீடுகள் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரிட்ஜ் அவ்வளோ அத்தியாவசியமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு எடப்பாடியை பார்த்து 4 பேர் கேட்குற அளவுக்கு அவர் வச்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருந்தார் மனுஷன். இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்ததில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கிற சின்ன சின்ன 1-2 இருக்கிற அந்த நிறைக்குறைகள், ஏன்னா மொத்தத்தையும் எடுத்து சொல்லணும்னா நமக்கு அந்த அளவுக்கான நேரம் பத்தாது. சின்ன சின்னதாக சொல்லுவோம், காலப்போக்கில் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு தரேன், வீட்டுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஃப்ரிட்ஜு தர மேட்ரு இருக்குல்ல, எவ்வளோ அருமையான திட்டம், எல்லாரும் எவ்வளோ வரவேற்கலாம். இந்த திட்டத்தினாலேயே நம்ம எல்லா மக்களும் வந்து சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் அவ்வளோ அடிப்படை தேவை. என்னன்னா இப்போ வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்காங்களா, அவங்களுக்கு கூட ஃப்ரிட்ஜ் தேவை. ஏதாச்சும் இப்போ யாராச்சும் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க, ஏதோ பாவப்பட்டு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். எனக்கு புரியலை. இதுக்கு முன்னாடி கொடுத்த திட்டங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப அடிப்படையாக தேவையில்லை ஒன்று இருந்துச்சு. என்னென்னா சைக்கிள் கொடுத்தாங்க ஒரு டைமில், கல்வியில் இலவசமாக கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க, மதிய உணவு திட்டம், சத்து உணவு திட்டம், அது வரவேற்கத்தக்கது, பிள்ளைங்க வந்து படித்தா போதுன்ட்டு. அதுக்கு அடுத்து வருவோம், அப்படியே சைக்கிள் கொடுத்தாங்க. இந்த சைக்கிள் கொடுத்ததெல்லாம் வந்து பெரிய இது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே வந்து சைக்கிள் தேவைப்படும். ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் எங்கேயோ இருக்கிற ஊருக்கு போய் தான், நகரத்துக்கு போய் தான் படிக்கணுன்ற சூழல் இருந்துச்சு இந்த பள்ளி மாணவர்களுக்கு. இப்போ அதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, பெரும் உதவியாக இருந்துச்சு. டிவி கொடுத்தாங்க, டிவிலாம் எதுக்கு தூக்கி போட்டு உடையணும், கமலுக்கு மாதிரி உடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இந்த கொரோனா காலத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. படிக்கிற பசங்களுக்கு வந்து கல்வின்னு ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி இன்னி வரைக்கும் அது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு உதவிகரமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தகவலை தெரிஞ்சுக்கிறது. ஊருக்கு டீ கடைக்கு ஒருத்தவங்க வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்ச ஒரு இடம் நம்ம ஊர். அப்போ அந்த அரசியல் பேசுறதுக்கான காரணம் என்ன, அந்த தகவல்லாம் தெரியறதுக்கான காரணம் என்ன, எல்லாரும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்களா, எல்லாரும் படிக்கிறவங்களா இருந்தாங்களா? அப்படி இல்லாத ஒரு சூழல் தானே இருந்துச்சு. அப்போ அந்த டிவி மூலயமா இவங்க வந்து இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எங்கேயோ நடக்கிற மூலையில் நடக்கிற ஒரு விஷயத்தை இங்கே டீகளில் உட்காந்து நம்மால் பேசின்னு இருப்பான். அதுக்கு முக்கிய காரணம் டிவி. இப்போ அது மட்டும் கொடுக்கல, அது எல்லார் மக்களையும் போய் சேரல அப்படின்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் அப்படி ஒரு ஃபோன் இருக்காது. இப்போ அதுக்கு காரணமும் அன்றைக்கி அது கொடுத்தது தான், தகவலை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வத்தை தூண்டின ஒன்று தான். இன்றைக்கி பல பேர் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கும் அது ஒரு பெரிய ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு இதுவாக இருக்கும். எப்படா அதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்கும், அது அவன் படித்தா பண்ணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவாக அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் அந்த டிவியாக இருந்துச்சு. எல்லாரும் படிக்கலை, இவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்றத்தெல்லாம் உடைக்கிற இடமா அது இருந்துச்சு. அதில் ஏதோ ஒரு நல்லது இருந்துச்சு. சரி, இப்போ அதுக்கு அடுத்து வருவோம். அடுத்து பேகு, ஸ்கூல் பேகு கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க, மிக்சி, கிரைண்டரு, ஃபேனுன்னு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த லேப்டாப் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுத்தது அதில் ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சு அப்படின்றது எல்லோரும் ஓப்பனாக தெரியும். இந்த மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு ஏன் கொடுத்தாங்க? இந்த மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் பண்ணதுனால தான் பெண்கள்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க, அவங்களாம் அப்படியே உடம்புலாம் ஏறி போச்சு, எப்போ கிரைண்டர் வந்துச்சு அதுலேருந்து எல்லா நிலமையும் மாறி போச்சு இப்படின்னு பேசக்கூடிய பல பேருக்கு உட்காந்து ஆட்டுகளில் ஆட்டினாதான் தெரியும் நீங்கள் என்ன ஆட்டினுக்கிறீங்கோ அப்படின்றதுலாம். ஏன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்த்தாங்க, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் திணிச்சு வச்சுருந்தீங்க. நீங்கள் கூட மாட அப்படி உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே போயிட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் மாவாட்டுறது இப்படி தான் இருக்கும். அது நான் ஒரு டைமில் தண்டனையாகவே இருந்துச்சு. எப்பா நீ வந்து இது இப்போ அந்த காசு கொடுக்கல அப்படின்னா உனக்கு மாவாட்டணும், நீ இத்தனை மாவு ஆட்டணும், இவ்வளோ நேரம் மாவாட்டணும் அப்படின்னு சொல்லி தண்டனையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அவ்வளோ உதவிகரமாக இருந்துச்சு, சமைக்கிறவங்களுக்கு அவ்வளோ உதவிகரமாக இருந்துச்சு. குடும்பங்களில் நிறைய பேருக்கு அதெல்லாம் கனவு காண முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இருந்துச்சு. சரி, மிக்சி கூட ஓகே, கிரைண்டர் ஓகே, அதெல்லாம் அரைக்கிறாங்க, ஆட்டுறாங்க, இதெல்லாம் இருந்துச்சு ஓகே. அப்போ ஃபேன் ஏன் கொடுத்தாங்க? ஃபேனுக்கு மட்டும் என்ன, ஃபேன் மட்டும் கனவு இந்த விசிறி எடுத்து விசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் வீட்லேயும் இன்றைக்கி என்ன பண்ணு, ஓலை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேனுன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த வெக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, சொகுசான ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னா
அது ஃபேனில் இருந்துச்சு. அது ரொம்ப ஏற்றுக்கல அப்படின்னாலும், முழுசாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னாலும், ஏதோ ஒரு கட்டத்தில் சரி வெயில் நாளில் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஓகே. இதெல்லாம் ஃபேன் அத்தியாவசியத்தில் வராது, மீதி எல்லாமே ஏதோ ஒரு இதில் அத்தியாவசியத்தில் வந்துடும். அடுத்து இவர் போன வாட்டி வரும்போது ஒரு நல்ல திட்டம் கொடுத்தாரு. என்னென்னா வாஷிங் மிஷின் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாஷிங் மிஷின் எப்பேற்பட்ட சிந்தனை! வீட்டில் உட்காந்து அழுக்கு துணியை துவைச்சி போடுற தாய்மார்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அங்கே தான் வைக்கிறாரு ட்விஸ்ட்டு. அவர் அதுக்குள்ள ஜெயிக்கலை, என்ன பண்ணுறதே, ஜெயிக்காமல் போயிட்டாரு. அதனால் அது நமக்கு வாஷிங் மிஷின் கிடைக்காம போயிடுச்சு. வாஷிங் மிஷின் மட்டும் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா பஸ்ஸில் யாரும் ஃப்ரீயாக போயிருக்க முடியாது. அது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். அப்போ அந்த வாஷிங் மிஷின்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகலன்னு ஃப்ரிட்ஜு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்த ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லியிருக்கிறது இவர் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறதான் அவர்லாம் செஞ்சிருவாரா, அவர்லாம் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 4 வருஷத்தில் அவர் என்ன பண்ணாருன்றது தான் இப்போ அவங்க பேசுகிறதுக்கான ஒரு சான்றுன்னு சொல்லிடலாம். அந்த 4 வருஷம் விட்டுருக்கேன். இந்த 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எதிர்ப்பு கேட்டிருக்காரு, எதுக்காக கேட்டிருக்காரு, பா நீ பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லி எதுக்கு கேட்டிருக்காருன்னா, அதுவும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவர் இப்படிலாம் பண்ணதுனால தான் இவங்க யாருமே இவரை கண்டுக்கிறது இல்லை. அதை மீறி இப்போ ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு, அதாவது முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, பாஜக, அப்புறம் இன்னொரு பெரிய கட்சியாக இருக்குமே என்னது பாமக, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமான அந்த வேட்பு எங்கெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே வெளியிட்டாரு, பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதில் அவர் சொன்ன இன்னொரு சில இதுவும் நம்ம ஏற்றுக்கணும், நல்ல ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 15,000 இருப்பு வச்சுருன்னு சொல்லிட்டோம். அப்புறம் மாதம் 1,000 2,000 வரைக்கும் தரேன்னு சொல்லிடுறாரு. நல்லா ஏற்றுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த இலவச பேருந்து இருக்கு இல்லையா, மகளிர் விடிய பயணத்தை அப்படியே மாற்றி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஃப்ரீயாக போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும், எப்படியாச்சும் ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சுருங்க, 2 பேரும் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஏன்னா இவர் தான் என்ன சொன்னார், அதை தான் எப்படி கொடுக்க முடியும், இலவசமாலாம் பேருந்தில் பயணம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1000 ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா திமுக, அதெல்லாம் முடியாது, அப்படி அது எப்படி போடுவாங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ 2000 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காரு. போட்டுருவார் அப்படின்றத நம்புகிறோம். ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் என்ன 2,500 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? சரி, எது நடந்தாலும் இந்த எலெக்ஷனை பற்றி நம்ம பார்த்து வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படியும் இந்த 2026 எலெக்ஷன் எப்படி போக போகுது தெரில, பெரிய வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தில் இருக்கிற அதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேரை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இவங்க தான் முக்கிய வேட்பாளர்களாக நிறுத்திருக்காங்க. இவங்க சமீபத்தில் பெரிய அளவில் இவங்க பண்ண நல்ல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, அதையும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுறேன். அதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, 4 பேர் நான் எழுதியே எடுத்துன்னு வந்துக்கிறேன். யார் யாருன்னு பார்த்துங்க. முதல்ல அதிமுக வேட்பாளர்களில் செல்லூர் ராஜு, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? செல்லூர் ராஜு அண்ணன் என்ன பண்ணார், என்ன சாதனை பண்ணார் தெரியுமா? அறிவு, மிகப்பெரிய அறிவாளி. என்ன பண்ணார்னா, ஆற்றுல இருக்கிற தண்ணி, அப்புறம் கடலில் இருக்கிற தண்ணிலாம் என்ன ஆகுது அப்படின்னா, நீராவி ஆகி மேலே போயிடுது, அதனால் நீங்கள் பூமியில் நிலத்தடி நீர் கம்மியாகுது. எப்பேற்பட்ட சிந்தனை பார்த்துங்க. இப்போ அந்த சிந்தனையை பாதுகாக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், தர்மாகோல்லாம் போட்டார். எப்படி? அதில் தர்மாகோல்லாம் போட்டார். அந்த தர்மாகோல் போட்டதை பல பேர் கலாச்சிருக்கலாம், ஆனால் அது அறிவுமிக்க ஒரு விஷயம். எப்படி அது அப்படி எப்படி யோசிச்சிருப்பார் பார்த்துங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டான். அடுத்து இப்போ சமீபத்தில் எங்கள் அண்ணன் CV சண்முகம், அவர் யோசிச்சு பாருங்க, அவரெல்லாம் கனவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் சும்மா அப்படி கலாச்சி விட்டுருப்பாரு. கனவு சொல்லுங்கன்னா நயன்தாரா மேட்ரு இழுத்து விட்டுருப்பாரு. எனக்கு நயன்தாரா ஓணும் இன்னொரு அதுவும் எங்கே போய் பேசுகிறாருன்னு பார்க்கணும், நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அவர் பேசின இடம் என்னென்னா, பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண இடம். அங்கே போய் அவர் நயன்தாரா கூட்டின்னு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு ஏகப்பட்ட பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கணும் நம்ம. சரி, இவரை விட்டுருவோம். அடுத்த ஆள் திண்டுக்கல் சீனிவாசன், அவர் கூட பரவாயில்லைங்க. இவர் என்ன ரொம்ப பச்சா இறங்கிட்டார் மனுஷன். புடவை கொடுப்பாங்களே, அந்த புடவை கொடுக்குற மேட்ரு கொடுத்ததும் பாவாடை எல்லாமே எங்கே போய் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த மனுஷங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வேட்பாளர். அட்லீஸ்ட் ஒரு கட்சியில் இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்கள கொஞ்சமாச்சு கண்டித்து வைக்கணும். இருப்பா இல்லை, லாஸ்ட்டில் அவங்கள வேட்பாளர் அறிவிச்சிக்கலாம், லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் முதற்கட்ட வேட்பாளர்களே இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா
நம்ம யோசித்து தான் பார்க்கணும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் அவர்கள் அந்த கட்சியில் இருந்தார் இல்லையா, டிஎம்கேல இருந்தார் இல்லையா கூட்டணியில். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா தொகுதியுமே வந்து, அதாவது 5 தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கிருக்காங்க. அந்த 5 தொகுதியுமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தாமரையில் நிற்க போகிறாங்களாம். இவங்க போய் நல்லா மாட்டிக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஒன்று சைக்கிள் ஏற்றுன்னு போய் ஸ்ட்ரைட்டாக தாமரை கோலத்தில் விட்டாங்க. பிடிச்சி தாமரை பிடின்னு வந்துட்டாங்க. சரி, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும். மறக்காமல் ஓட்டை மட்டும் போட்டுருங்க. நன்றி.